திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா வழூர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் மணிமண்டபம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் பரிபூரண அனுகிரகத்துடனும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிரத்யேக ஆசியுடனும் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் பொற்கரங்களால் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ரதோத்சவ தேரோட்ட உற்சவம் வழூர் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரவதன பெருமாள் திருக்கோவில் மகா சம்பிரோக்ஷணம் 21/8/2026 முதல் 23/8/2026 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வழூர் ட்ரஸ்ட். விவரங்களுக்கு ஸ்ரீமதி மகாலட்சுமி சுப்பிரமணியன் 9840053289. நமஸ்காரம். வருகிற 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று உலகமே இன்று போற்றி வழிபடக்கூடிய எல்லோருக்கும் தங்க கையால் வாரி வழங்கிய அற்புதங்களை அன்றாடம் நிகழ்த்திய சேஷாத்ரி மகானுக்கு ஒரு தேர் பவனி நடைபெற இருக்கிறது. அது சாதாரண தேர் இல்லை. காஞ்சிபுரம் ஏகம்பனுக்கு தங்க ரதம் செய்து முடித்துவிட்டு அன்று மாலை நாங்கள் எல்லாம் வழுவூர் சேஷாத்ரி மணிமண்டபத்திற்கு வந்திருந்தோம். அங்கே மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் சுவாமி சன்னையிலிருந்து சாமி கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன மேடையில் வந்து அமர்ந்தார்கள். என்ன அவர்கள் மனதிலே உதித்ததோ தெரியாது. சாதாரணமாக மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, மனிதனால் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை, மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை அம்மையார் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, தேர் செய்ய வேண்டும், அது சேஷாத்ரி மகானை வைத்து பவனி வர வைக்க வேண்டும், அது அந்த 4 மாட வீதியிலே வலம் வர வேண்டும் என்ற ஒரே சிந்தனையாக ஒரு 6 மாதத்திற்குள் மிக பிரம்மாண்டமான ஒரு தேரை செய்திருக்கிறார்கள். அந்த தேரை கோரதம் என்று சொல்வார்கள். அது நான் தேர் தேர் என்று சொன்னது அதை பெரிய அளவிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அது தேர் இல்லை, ஒரு ரதம். கோரதம் என்று சொல்வார்கள், சித்திர ரதம் என்று சொல்வார்கள், பஞ்சவர்ண ரதம் என்று சொல்வார்கள். அதை வர்ணிக்க முடியாத அளவிற்கு வந்து பாருங்கள், வர்ணிக்கவே முடியாது. 1000 கண் வேண்டும் அதை பார்ப்பதற்கு. 23ஆம் தேதி சேஷாத்ரி மகான் பிறந்த ஊரான செய்யாருக்கு அடியிலே இருக்கக்கூடிய வழூர் என்ற சிறிய கிராமத்திலே மிக பிரம்மாண்டமாக இந்த தேர் பவனி வர இருக்கிறது, ரதம் பவனி வர இருக்கிறது. நம்முடைய இன்றைக்கு பாமர மக்களிடம் சென்று பக்தி அன்றாடம் பரப்பி வந்திருக்கக்கூடிய மகாரண்யம் குருஜி முரளிதர சுவாமிகள் வந்து அவருடைய திருக்கரங்களால் அந்த தேரை, அந்த ரதத்தை இழுத்து பவனி வர இருக்கின்றார்கள். இது என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால், இப்படி ஒரு அழகான ஒரு தேர், ஒரு சின்ன, அது காம்பேக்ட், அதாவது அதுக்கு எப்படியெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கவில்லை. ஒரு மிக அழகான ஒரு தேரை ஸ்தபதி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ரதம் பவனி வர இருக்கிறது. சேஷாத்ரி மகான் பிறந்த ஊரிலே பவனி வர இருக்கிறது. வாருங்கள். அன்றைக்கு முதல் நாள் அந்த தேர் வெள்ளோட்டம் இருக்கிறது. அந்த வெள்ளோட்ட விழாவை காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் வானொலி வாயிலாக, காணொலி வாயிலாக கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார்கள். நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் பெரியவருடைய ஆசியை வேண்டி, அனுகிரகத்தை வேண்டி, அருளாசியை வேண்டித்தான் எந்த காரியத்தையும் செய்வோம். இந்த காரியத்தையும் எங்களுடைய ஜெகத்குரு அவர்கள் கொடியசைத்து துவக்க வைக்கிறார்கள். வாருங்கள், வாருங்கள். 23ஆம் தேதி வழுவூருக்கு வாருங்கள் என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றேன். வலசை ஜெயராமன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேஷாத்ரி சுவாமிகளின் ரத உற்சவமானது ஆவணி மூலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நமது மகாரண்யம் பூஜை ஸ்ரீ முரளிதர சுவாமிகளால் வடம் பிடித்து துவக்கி வைத்து கோலாகலமாக நடைபெற உள்ளது. அதே போல ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 8லேருந்து 10:30 மணிக்கு தேர் வெள்ளோட்டமானது சேஷாத்ரி சாமிகள் படத்துடன் நடைபெற உள்ளது. நமக்கு 21ஆம் தேதி தேரை இழுக்கிறதுக்கு ஒரு பாக்கியமும், 23ஆம் தேதி தேரை இழுக்கக்கூடிய பாக்கியமும்
சுவாமி மகான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது மாத்திரமல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகள் கிருஷ்ணனுடன் விளையாடிய அந்த காமகோடி படித்துறை உள்ள சுந்தர தீர்த்தத்தின் கரையில் உள்ள சுந்தரவதன பெருமாள் கோயில் சம்பரோக்ஷணமும் ஆவணி மூலத்தன்று காலையில் நடைபெற உள்ளது. இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி மகான் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையில் வளம் ஏற்றி அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்க வேண்டுகிறோம். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஜெய் சத்குருநாதா எங்கள் சேஷாத்ரிநாதா, வரமாய் தெய்வங்கள் வழங்கிட, வரமாய் தெய்வங்கள் ஆறிலும் ஏழிலும் ஐயா நீ இருந்தாய், எங்கள் ஐயா நீ இருந்தாய். யந்திரம் மந்திரம் தந்திரம், யந்திரம் மந்திரம் தந்திரம் யாவும் நீ அளித்தாய். ஓம் ஜெய சத்குருநாதா. ஆயிரம் ஆயிரம் பாசுரம் பாடும் வரமளிப்பாய், ஐயா பாடும் வரமளிப்பாய். ஆனந்தம் ஆனந்தம் பேரின்பம், ஆனந்தம் ஆனந்தம் பேரின்பம் அனைத்தையும் நீ கொடுப்பாய். ஓம் ஜெய சத்குருநாதா, ஜெய் சத்குருநாதா எங்கள் சேஷாத்ரிநாதா. திரு அண்ணாமலை வாசனே, திரு அண்ணாமலை வாசனே, திருவேலி அருள்வாய். ஓம் ஜெய் சத்குருநாதா. காஞ்சியின் வாஞ்சையின் மைந்தனே, கைலை திருமகனே, தென் கைலை திருமகனே, ஞானமும் காலமும் போற்றிடும், ஞானமும் காலமும் போற்றிடும் ஞான திருமகனே. ஓம் ஜெய் சத்குருநாதா. தாமரை கண்ணனை ஏந்தியே தங்க கரம் கொண்டாய், சேஷதங்க கரம். 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சி உங்கள் தாமிரா வெப் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. காணத் தவறாதீர்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.